வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் என்எம்எம்எஸ் கிளாஸ். இந்த என்எம்எம்எஸ் கிளாஸில் உங்களை எல்லாம் வரைக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்போ வந்து ஒரு கொஷின் பேப்பரை நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருமே உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. தர்மராஜ் மைக் ஆஃப் பண்ணி வைப்பா. யாரும் மைக் ஆன் பண்ணாதீங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணுங்கள், மற்றபடி ஆன் பண்ணாதீங்க. ஓகே, இங்கே பாருங்கள், சில கொஷின்ஸ் நம்ம பார்க்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் முதல் கேள்வி நான் படிக்கிறேன், அப்புறம் ரெண்டாவது கேள்வி தான் நீங்கள் படிப்பீங்களாமா. பாருங்க, நோட் புக்ஸ் வேர் தெரியுது எல்லாருக்கும்? நோட் புக்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. அதுக்குள்ள யாரும் வராங்களா? இருங்க, அதான் கொஞ்ச நேரம். Notebook were distributed equally among children of a class. The notebooks each child got was 1/8 of the number of children. If the number of children is off, each child would have got 60 notebooks. The total number of notebooks distributed is அங்க கேக்குறாங்க. ஆங்கிலத்துல ஒருத்தர் படிங்க, தமிழ்ல ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். மாணவர்களுக்கு ஒரு நோட் புத்தகங்களை சமமாக அளிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணவரும் பெறும் நோட் புத்தகங்கள் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 1/8 பங்கு மாணவர்களின் எண்ணிக்கையை சரிபாதியாக குறைத்தால் ஒவ்வொரு மாணவரும் 16 நோட் புத்தகங்கள் பெறும் எனில் பெறுவர் எனில் அளிக்கப்பட்ட நோட்டு புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை. ஓகே, நான் இந்த கேல்குலேஷன் விண்டோ எடுத்துக்கிறேன், அது முக்கியம். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் இதெல்லாம். பட் இதெல்லாம் நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா அப்புறம் என்எம்எம்எஸ் மேட் வந்து அது ஜுஜிபியாக இருக்கும். என்னவா இருக்கும்? என்ன அர்த்தம்? ஈஸியாக இருக்கும்னு அர்த்தம். நீங்கள் எல்லாம் நான் சப்பையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நீங்களும் ஜுஜிபி தானா? நாங்களும் ஜுஜிபி தான், நீங்களும் ஜுஜிபி தான். ஓகே, நாங்கள் எங்கள் காலத்திலே ஜுஜிபின்னு தான் சொல்லுவோம். ஓகே, சரி, இங்கே பாருங்கள், மறுபடியும் நான் படிக்கிறேன். நோட் புக்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி அமங் சில்ட்ரன் ஆஃப் எ கிளாஸ். த நோட் புக்ஸ் ஈச் சைல்டு காட் வாஸ் 1/8 ஆஃப் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன். என்னடா வந்துட்டே இருக்காங்க? 1/8 ஆஃப் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன். அது எவ்வளோ சில்ட்ரன் இருக்காங்களோ அதில் 1/8 எவ்வளோ வருதோ அந்த அவ்வளோ நோட் புக்ஸ் ஒவ்வொருத்தரும் கிடைக்குது. இஃப் த சில்ட்ரன் இஸ் ஆஃப், each child would have got 16 notebooks. The total number of notebooks distributed is. நீ கிளாஸ் எடுக்க விட மாட்டாங்களாட்டு இருக்குது. வந்துட்டு கொஞ்சம் நேரத்திலே வாங்க, நான் 6:30க்கு வாங்க. நீ இப்படி வந்தீங்கன்னா நான் என்ன தான் பண்ணுவேன் பாருங்கள். உங்களை அட்டன் பண்ணுறதே சரியாக இருக்குது. கேல்குலேஷன் இதை நான் போடுறேன், ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. இந்த மாதிரி கேள்விக்கு நீங்கள் தயார்படுத்தி கொண்டால் அப்புறம் ஏதாவது அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அந்த மாதிரி அதுக்காக எப்பவுமே இந்த போட்டித் தேர்வுகளில் நான் 8th படிக்கும்போது எனக்கு ஒரு வாத்தியார் சொன்னார், இங்கே பாரு தம்பி, 8th படிச்சேன்னா 8th போட்டித் தேர்வு வைக்கிறான்னா அது 9th சிலபஸ் அளவுக்கு நீ தயாராகிக்கணும் அப்படிம்பார். 10ஆம் வகுப்பில் போட்டித் தேர்வுன்னா 11ஆவது வகுப்பு சிலபஸ் அளவுக்கு நீங்கள் தயாராகிக்கணும் அப்படிம்பார். நான் கேட்பேன், எப்படி சார் முடியும்? நீங்கள் அந்த மாதிரி தயாராகிக்கணும், அப்போ தான் அது நீங்கள் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக அப்போ தான் ஜெயிக்க முடியும். டிகிரி நீங்கள் ஒரு போட்டித் தேர்வு இருந்தால் நீங்கள் பிஜி லெவலுக்கு தயாராகிக்கணும் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சில்ட்ரன் எவ்வளோ பேர்னு தெரியாது. சில்ட்ரன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், எக்ஸ் சில்ட்ரன் இருக்காங்க. அப்போது அந்த எக்ஸ் சில்ட்ரனுக்கு நம்ம நோட் புக் எவ்வளோ கொடுக்குறோம்னா 1/8 எக்ஸ் கொடுக்குறாங்க. 1/8 எக்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சைல்டுக்கு 1/8 எங்கடாது 1/8 எக்ஸ் கொடுத்தா அப்போ எக்ஸ் சில்ட்ரனுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? இன்னும் மல்டிப்ளை பை எக்ஸ் இல்லையா? இன்னொரு மல்டிப்ளை பை எக்ஸ். அப்போது எவ்வளோ கொடுக்குறாங்க மொத்தமாக? 1/8 எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்குறாங்க. இவ்வளோ நோட்புக் கொடுக்குறாங்க மொத்தமாக. இவ்வளோ நோட்புக் கொடுக்குறாங்க. யாரோ வந்துட்டாங்களா? இருங்க, அவங்களையும் உள்ளே விட்டுறலாம். இதை இதோட நிறுத்திக்கலாம். இனி வர்றவங்களெல்லாம் டாட்டா சொல்லிடலாம், டாட்டா பை பைன்னு சொல்லிடலாம். சரி, அப்போது இங்கே பாருங்கள், அந்த கொஸ்டினை படிங்க மறுபடியும் நம்ம படிப்போம். பாருங்கள்,
ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் சமமாக அளிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணவரும் பெறும் நோட்டு புத்தகங்கள் மாணவர்கள் மொத்த எண்ணிக்கை 1/8 பங்கு. அப்போ ஒரு எக்ஸ் மாணவர்கள் இருந்தால் எக்ஸ் மாணவர் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வாங்குறாங்க? x/8 வாங்குறாங்க. அப்போ மொத்த எக்ஸ் மாணவர் ஒவ்வொரு மாணவர் x/8 எக்ஸ் மாணவர்கள் அப்படின்னா x²/8 வாங்குறாங்க. அடுத்தது என்ன? அந்த மாணவர்கள் எண்ணிக்கை சரிபாதியாக குறைத்தால் மாணவர்களின் எண்ணிக்கையை சரிபாதியாக குறைத்தால் எக்ஸுக்கு பதில் x/2 குறைச்சா ஒவ்வொரு மாணவரும் 16 நோட்டு புத்தகங்கள் வாங்குவாங்க. அப்போது என்ன? அதே நோட் புக்கு அதே தான். இது ஈக்குவல் டு 16 நோட் புக் வாங்குவாங்க. எப்போ? ஒவ்வொரு மாணவருக்கும் சரிபாதியாக குறைத்தால் மாணவர்களை சரிபாதியாக குறைச்சிட்டாங்க. x/12 குறைச்சிட்டாங்க. இருங்க, கரெக்டாக படிச்சுக்கலாம். 1 பங்கு மாணவர்கள் எண்ணிக்கையை மாணவர்கள் எண்ணிக்கை சரிபாதியாக குறைந்தால் ஒவ்வொரு மாணவன் 14 நோட்டு புத்தகம் பெறுவர். ஆமாம், யாரையா அதுக்குள்ளே வந்துட்டாங்களா? சுச்சு. அப்போ 16 நோட் புக் கிடைக்குது ஒவ்வொரு மாணவருக்கு. எத்தனை மாணவர்? x/2 மாணவர்கள். ஆனால் சரிபாதியாக குறைச்சிட்டாங்க. அப்போது நோட் புக் அதே தான். அதை ஒன்று டோட்டல் நோட் புக் அதே தான். டோட்டல் நோட் புக் நமக்கு தெரியாது எவ்வளோன்னு. சில்ட்ரனை எக்ஸ்ன்னு வச்சிட்டேன். அப்போது சில்ட்ரன் ஒரு சைல்டு வந்து 1/8x கிடைக்குது. எக்ஸ் சில்ட்ரனுக்கு 1/8x² கிடைக்குது. இதே மாணவர்கள் x/2 ஆயிடுச்சுன்னா 16 கிடைக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். x² / 8 ஈக்குவல் டு 16 × x/2. ரெண்டு பக்கம் எக்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்னா இந்த பக்கம் x/8 வரும். x/8 வரும். அந்த பக்கம் என்ன வரும்? 8 வருமா? 16 × x/2 சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ வரும்? 8x வரும். x நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். புரியுதா நான் சொல்றது? புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு. சில்ட்ரன் இங்க பாருங்க, அந்த கேள்வியால் புரிஞ்சுதான் பாருங்க. முதல்ல கேள்வி புரியுது உங்களுக்கு, அதனால தான் பிரச்சனையே. இது யாரோ ஒருத்தர் வராங்க மறுபடியும். கேள்வி இப்போ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்கிற பேர் தான் இங்கிலீஷ் மீடியம். ஆனால் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணட்டும்? அந்த லட்சணத்தில் தான் இருக்குது உங்கள் படிப்புகள்லாம். தமிழ் மீடியம் குழந்தைகளுக்கு வேணால் தமிழ் கரெக்டாக புரியுமா? அதனால தமிழில் படிக்கிறேன். ஒரு வகுப்புள்ள மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் சமமாக அளிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணவரும் பெரும் நோட்டு புத்தகங்கள் மாணவர்கள் மொத்த எண்ணிக்கை 1/8 பங்கு மொத்த எண்ணிக்கை 1/8 பங்கு மாணவர்கள். இல்லை இது ஐ திங்க் தமிழ் கன்ஃபியூஸ் ஆகுது. த நோட் புக்ஸ் ஈச் சைல்டு காட் வாஸ் 1/8 ஆஃப் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எக்ஸ்ன்னா ஒவ்வொரு சைல்டும் x/8 நோட் புக் கிடைக்குது. அப்போ எக்ஸ் சில்ட்ரன் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் x/8 கிடைக்குதுன்னா மொத்தமாக உள்ள நோட் புக் வந்து x²/8. அதுதான் x²/8. ஆஃப் பண்ணி வைங்க உங்களுடைய இதை. அப்போ அந்த சில்ட்ரனை பாதியாக குறைச்சா எக்ஸ்லேருந்து x/2 குறைச்சா அது 16 கிடைக்கும். அப்போது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், பிகாஸ் த நம்பர் ஆஃப் நோட் புக்ஸ் சேம் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். x²/8 ஈக்குவல் டு 16x/2 போட்டு சிம்பிளிஃபை x ஈக்குவல் டு கண்டுபிடி பார்க்கலாம். x²/8 பிரபாவதி, ஏன் நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்ன கேட்கணும். மைக் ஆன் பண்ண கூடாதுன்னு சொல்றேன் இல்லையா? ரொம்ப மோசமா இருக்கீங்க சார். x = 4 னு வருது சார். x = 4 வருதா? நல்லா பாருங்க, தப்பா போடாதீங்க. x = நல்லா பாருங்க, நானே எழுதிட்டேன். சார் x² / 16 சார். x² / 8 இந்த பக்கம், அந்த பக்கம் 16x/2. 16 × x/2. see இங்க பாருங்க, இது வந்து 1/8x². இந்த பக்கம் 16x/2. இப்போ நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அப்படி பண்ணுங்க, உங்க ஸ்டைல்ல பண்ணுங்க. x = எவ்வளவு வருது? 8 சார். 8ஆ? நல்லா பாருப்பா, தப்பா சொல்றீங்க.
பெருக்கல் கூட்டாலே என்ன தகராறு அடிக்குது உங்களுக்கு, அதுதான் பிரச்சனை. இங்கே பாருங்க, 1/8 எக்ஸ் ஸ்கொயர் இது ஈக்குவல் டு 16x/2. அதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த பக்கம் x/8 வருது, ஈக்குவல் டு 8ன்னு போட்டிருக்கேன். ஏன்னா எக்ஸ் எக்ஸ் அடிஞ்சது ஒரு எக்ஸ் ஒரு 64 எக்ஸ் ஈக்குவல் டு 64. என்ன கேட்டிருக்காங்க கேள்வியில் பார்ப்போம். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? த டோட்டல் நம்பர் ஆஃப் நோட் புக் சில்ட்ரன் வந்து 64. சில்ட்ரன் வந்து 64 என்றால் நோட் புக் எத்தனை இருக்கும்? அப்போ அதை சில்ட்ரன் 64 பாதியை குறைச்சா 32 குறைச்சா ஒரு ஆளுக்கு 16 கொடுக்கலாம். அப்போ அப்படின்னா நோட் புக் எவ்வளோ இருக்கும்? 32 இன்ட்டு 16 எவ்வளோ வருது சொல்லுங்க பார்க்கலாம். எதனால சார் நம்ம பாதியா குறைச்சிருக்கோம்? அதான் கேள்வி, அதுதானே. பாதியா குறைத்தால் 16 கிடைக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. பாருங்க, if the number of children is half, each child would have got 60 notebooks. அப்படி என்ன அர்த்தம்? சில்ட்ரன் பாதியா குறைச்சா ஒவ்வொருத்தருக்கு 16. ஆன்சர் 512 சார். 512 சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது சார் 512 வருதா? ரைட் ரைட் ஓகே. 512 என்பது சரியான விடை. பட் இது இந்த இத்தனை போட்ட பிறகு நீங்கள் 512 சொல்லி ஒன்றும் பெரிய காலர் தூக்கி விட முடியாது. முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்கணும். ஆனால் கஷ்டமான கேள்வி இது. ஏன்னா இந்த பேப்பரே கஷ்டமான பேப்பர் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது இந்த மாதிரி படிச்சிருக்கீங்களா? √5 அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம் சார். சரி, இங்க பாருங்க, x ஈக்குவல் டு √5 + 4 and divided by √5 minus √4. இந்த பக்கம் y ஈக்குவல் டு √5 minus √4 divided by √5 plus √4. x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் என்ன இதுன்னு கேட்குறேன். யாரு மைக் ஆன் பண்ணி வைக்கிறது? ஃபோர்த் ஆப்ஷன் சார். மாதவன், மைக் ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. நீங்க சொல்லும்போது மட்டும்தான் நீங்க ஆஃப் பண்ணி வைக்கணும், ஆன் பண்ணி வைக்கணும். இருப்பா. ஓகே சார். ஃபோர்த் ஆப்ஷனா? எஸ் சார். எப்படி போட்டீங்க? இருங்க பார்க்கலாம். எல்லாரும் போடுங்க. எல்லாரும் ஃபோர்த் ஆப்ஷன் வருதான்னு பார்க்கலாம். நானும் போடுறேன், நீங்களும் போடுங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாம். எப்படி ஃபோர்த் ஆப்ஷன் அவ்வளோ சீக்கிரமாக போட்டிங்க கண்ணா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் இது ரொம்ப நேரம் எனக்கு எடுக்குது. உங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. சார் எங்க ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்க, அதனால நான் மைண்ட் கால்குலேஷன்லயே சொல்லி தந்தாங்க சார். அது மாதிரி நான் அதுலயே போட்டேன் சார். அந்த மைண்ட் கால்குலேஷன் எப்படி சொல்லி தந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? அது அப்புறம் சொல்லுவீங்களாம்மா? நாங்கெல்லாம் போடுறோம், இருங்க. $322 வருது. எனக்கு 322 தான் சரியான விடை. உங்கள் மைண்ட் கால்குலேஷன் நீங்கள் என்ன ஆப்ஷன் சொன்னீங்க? 8வது ஆப்ஷனா இல்லை 4வது ஆப்ஷனா? அது சரியான விடை இல்லை. இது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும். இது போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா 322 312 வேறு பக்கமாக இருக்குது. இல்லைன்னா நம்ம வேறு மாதிரி போடலாம். இது எப்படி போடணும்னா, எக்ஸ் வந்து √5 + √4 டிவைட் பை √5 minus √4. எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எவ்வளோ வரும்? அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் அந்த நியூமரேட்டர் பகுதியில் எப்படி ஸ்கொயர் பண்ணுவீங்க? √4 + √5 + √4 ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா 5 + 4 + 2 √20. அப்படி தானே? 5 இந்த 5 √5 √4 ஸ்கொயர் பண்ண. ஐ திங்க் இது கொஞ்சம் டிஃபிகல்ட், வேண்டாம்.
இந்த கேள்வி நம்ம ஸ்கிப் பண்ணலாம். 322 தான் சரியான விடை, பட் ஸ்கிப் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ரூட் 13 = 3.605 அண்ட் ரூட் 30 = 11.4. ஃபைண்ட் ரூட் 1.3 ப்ளஸ் ரூட் 1300 ப்ளஸ் ரூட் 0.013. அது கண்டுபிடிங்கிறாங்க. எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை, ஆன்சர் பாரு எல்லாம் பக்கமாக கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம கெஸ் பண்ண முடியாது. இப்போ ரூட் 130 எவ்வளோ? ரூட் 130 எவ்வளோ? ரூட் 11.4. அதுலேருந்து இப்போ ரூட் 1.3 கண்டுபிடிக்கணும் பண்ணால் ரூட் 130 100ஆல் வகுத்தா 1.3 வரும் இல்லையா? 130 100ஆல் வகுத்தா 1.3 வருமா? அப்போ அதே மாதிரி 11.4 ரூட் 100ஆல் வகுக்கணும். ரூட் 100ங்கிறது 10. 11.4 10ஆல் வகுத்தா எவ்வளோ வரும்? 11.4 10ஆல் வகுத்தா என்ன வரும்? 11.4 10ஆல் வகுத்தா எவ்வளோ வரும்? 1.14. இது ரூட் 1.3க்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ரூட் 1300 கேட்டிருக்காங்க. இப்போ ரூட் 13 நமக்கு தெரியும். ரூட் 13 1300 100ஆல் பெருக்கணும். அதாவது ரூட் 13 × ரூட் 100. இப்போ ரூட் 13 வந்து 3.605. அப்போ ரூட் 100 வந்து 10ஆல் பெருக்குனா 36.05. ரூட் 1300 வந்து 36.05. ரூட் 1.3 வந்து 1.14. அடுத்தது ரூட் 0.013 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா 13 3 ஸ்தானம். அப்போ 130லேருந்து இதை கொண்டு வரக்கு எவ்வளோ ஆகும்? 130லேருந்து 0.13 வரைக்கும் எவ்வளோ, எத்தனை டிவைட் பண்ணணும்? 6ஆல் 10⁻6ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ ரூட் 11.4 டிவைடட் பை 10,000, அதில் 1000. இப்போ 11.4 டிவைடட் பை 1000 எவ்வளோ வரும்? 0.0114. அப்போது 3 ஆன்சர், 3 கூட்டணும். எதாவது கூட்டணும் பாருங்கள். நான் இங்கே கூட்டுறேன். ரூட் 1.3 வந்து 1.14 சொன்னோம். அடுத்தது ரூட் 1300 வந்து 36.05ன்னு சொன்னோம். அடுத்தது ரூட் 0.013 வந்து 0.0114 அப்படின்னு சொன்னோம். இது எல்லாத்தையும் கூட்டுங்க, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டுங்க. எவ்வளோ வருது? எல்லாத்தையும் கூட்டினா மெதுவாக கூட்டுங்க, கரெக்டாக கூட்டுங்க, தப்பு இல்லாமல் பண்ண கூட்டுங்க. சார் 37.204 சார். 37.2014 இருக்கும்னு நினைக்கிறேன். 14 ஆன்சர்ல அது இருக்கான்னு பார்க்கலாம். இருங்க, ஆன்சர்ல 37.2014 2014 3014 2014 தான். இங்கே 2014 இதான். இந்த எது பக்கமாக இருக்குது? இந்த 37 இதான் பக்கமாக இருக்குது. 0.2014. ஆக்சுவலாக இது 20ன்னு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அவன் தப்பாக போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக தான் வருது, நம்ம கரெக்டாக தான் கூட்டியிருக்கோம். இருங்க ஒரு இடம் நானே பார்த்துக்கிறேன். 1.11 4 1 10 ஆமாம் 37.2014 தான் கரெக்டு. நீங்கள் சொன்னது கரெக்டு. அப்போது இது 4வது ஆப்ஷன் தான் பக்கமாக இருக்குது. ஓகே, இப்படி தான் நீங்கள் போடணும். இதில் கெஸ்ஸே பண்ண முடியாது. கெஸ் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. எல்லாம் பக்கமாக இருக்குது ஆன்சரு.
கெஸ்ஸே பண்ண. ஓகே, அதை அந்த அடுத்த கேள்வி நான் போகலை. அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்கள், 27வது கேள்வி. 27வது கேள்விக்கு இருங்க, சே ஒரு நிமிடம். பாயிண்ட் இங்கே பாருங்கள், ரூட்டில் போட்டு மேலே 0.03 ஸ்கொயர் ப்ளஸ் 0.21 ஸ்கொயர் ப்ளஸ் 0.065 ஸ்கொயர் எல்லாம் போட்டு இப்படி பண்ணியிருக்காங்க. இது எப்படி? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, அதனால் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ரொம்ப கஷ்டங்கிறது வேண்டாம். அடுத்தது பாருங்கள், 28வது கேள்வி படிங்க பார்க்கலாம். A lead pencil is in the shape of a circular cylinder. உருளை வடிவில் It is உள்ளது. 28 centimeter long and its radius is 3 millimeter. If the lead is of radius 1 millimeter, the volume of the wood usually is. இப்போ பென்சில் லென்த் வந்து 28 சென்டிமீட்டர், அந்த ரேடியஸ் வந்து 3 மில்லிமீட்டர். இஃப் த லெட் இஸ் ஆஃப் ரேடியஸ் 1 மில்லிமீட்டர், வால்யூம் ஆஃப் த வுட் யூஸ்ட் இஸ். ஆக்சுவலாக பென்சில் பார்த்துருக்கீங்களா, சுற்றிலையும் மரம் இருக்கும், உட் இருக்கும், நடுவால தான் லெட் இருக்கும். கரெக்ட் தானே? அப்போ அந்த பென்சிலோட அந்த ஃபுல் வால்யூம், ஃபுல் அந்த உருளையோடைய ஃபுல் கன அளவு கண்டுபிடிச்சி, லெட்டோட கன அளவு கண்டுபிடிச்சி, அந்த பெரிய அளவுள்ள கன அளவு, அந்த கன அளவு வந்து இந்த கன அளவை நீங்கள் கழித்தால் அப்போ எவ்வளோ மரம் யூஸ் ஆகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன ஃபார்முலா? ஒரு கன அளவை கண்டுபிடிப்பதற்கு என்ன என்ன ஃபார்முலா? ஒரு சிலிண்டரோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? சிலிண்டர் படிச்சிருக்கீங்களா? முதல்ல படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா? என்ன என்ன ஃபார்முலா? சிலிண்டர் சிலிண்டர்னா எப்படி இருக்கும்னா, இந்த பெப்சியோட கேன் மாதிரி இருக்கும், அதுதான் சிலிண்டர். அதில் கீழே ஒரு வட்ட வடிவம் இருக்கும், மேலே ஒரு வட்ட வடிவம் இருக்கும், நடுவால அப்படியே சுத்து இருக்கும். அப்போ கீழே வட்ட வடிவத்தில் ஆரம் சொல்லுப்பா. ஃபேண்டாஸ்டிக். 5r²h தான் அதனுடைய ஆமா, πr²h போட்டிருக்கேன் பாருங்க. πr²h பை இப்படி தான் எனக்கு போட முடியுங்க, அதனால அப்படி போட்டிருக்கேன். πr²h என்பது சிலிண்டரோடைய கன அளவு. இப்போ அதே மாதிரி இந்த பென்சிலோட கன அளவு முதல்ல கண்டுபிடிப்போம். பென்சில் கன அளவு அப்படியே அந்த பையை போட்டோம். r², ஆறுங்கிறது என்னன்னு பாருங்க. ஆறு அந்த பென்சிலோட மொத்த கன அளவு இங்கடா 3 மில்லிமீட்டர் சார். இருப்பா தப்பா பண்ணாதீங்க. 6 பென்சில் 28 சென்டிமீட்டர் லாங். ஓகே, அந்த ஹெச் தான் 28, 3 மில்லிமீட்டர். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். 3 மில்லிமீட்டருங்கிறது எவ்வளோ சென்டிமீட்டர் சார்? 20 சென்டிமீட்டர். 3 மில்லிமீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர்? 0.3 சென்டிமீட்டர் சார். 0.3 சென்டிமீட்டர். நல்லா பாருங்க, 3 மில்லிமீட்டர் என்பது எவ்வளவு சென்டிமீட்டர்? 3/10 சென்டிமீட்டர். 0.03 சார். எது சொல்லுங்க? 0.03 சார். 0.03 கரெக்டான விடை. 0.03. அப்போ பை அந்த ஆர் வந்து 0.03 ஓடிய ஸ்கொயர், ஹெச் வந்து 28. ஓகே, இது அந்த லெட்டோடது பை. அந்த இது வந்து எவ்வளோ? 1 மில்லிமீட்டர் சார். 1 மில்லிமீட்டர். அப்போ அதை வந்து நீங்கள் இது பண்ணுங்க, சென்டிமீட்டர் மாற்றினா 0.01 ஸ்கொயர் இன்ட்டு 28. இது மேலேருந்து கீழே கழிக்கணும். இது மைனஸ் இது எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். இப்போ பையும் 28 வெளியெடுத்துடலாம். பை 28, அப்புறம் இது வந்து 0.03 ஸ்கொயர் மைனஸ் 0.01 ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரி. அப்போ பை அப்படியே போடுங்க. பை இன்ட்டு 28, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ ஏ ப்ளஸ் பி என்னென்ன? 0.04 இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன? 0.02. கரெக்டா நான் போட்டுக்கிறது?
எஸ் எஸ் கரெக்ட் சார். கரெக்டு. பை என்ன வேல்யூ? 22/7. 22/7 இன்ட்டு 22/7 ப்ராக்கெட்குள்ளே போடணும். 22/7 இன்ட்டு 28 இன்ட்டு 0.04 இன்ட்டு 0.02 எவ்வளோ? 0.000 எவ்வளோ ஜீரோ வரும்? 8 4 8 இப்படி வரும். 8 4 எவ்வளோ வரும்? இப்படி வரும். அப்போது இது வந்து ஈக்குவல் டு என்னடா அதை சிறுசாக போச்சே, இருங்க பெருசு பண்ணலாம், இருங்க. இப்போ 22/7 இன்ட்டு 28னா அப்போ 22 இன்ட்டு 4 அப்போ 88 இன்ட்டு 0.0008 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 88 இன்ட்டு 8 எவ்வளோ? 64 மிச்சம் 6 64 704 4 ஸ்தானம் தள்ளி போகணும். 1 2 3 அப்புறம் ஒரு 0 போட்டு அப்புறம் ட்ராயிங் அப்புறம் ஒரு 0 போடணும். 0.0704 தான் ஆன்சர். வருதான்னு பார்க்கலாமா? 0.0 என்னடா 0. இருங்க சென்டிமீட்டர் கியூப் போட்டிருக்காங்க சார். சென்டிமீட்டர் கியூப் போட்டிருக்காங்க. ஆமாம் கரெக்டு. நம்ம சென்டிமீட்டர் தான் எல்லாத்தையும் மாற்றணும். எங்கே தப்பண்ணோம்? 22/28 இது வந்து 0.0104 அப்புறம் -a+b இன்ட்டு a-b அது கரெக்டு. இப்போ 22/7 இன்ட்டு 28 வந்து 4 88 இன்ட்டு இது வந்து 8 இருப்பா 4 8 அது வந்து 4 ஸ்தானம் 1 2 3 ஆமாம் 0.008 கரெக்டு தானே. நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோமே அது. அப்புறம் இதெல்லாம் பெருக்குனா என்ன வருது? 0.008 88 இருங்க 88 இன்ட்டு 8 704. ஆமாம் 704 இது 4 ஸ்தானம் பண்ணால் 0.0704 தான் வருதே. என்ன தப்பு பண்ணோன்னு தெரியலையே. 7.04 கியூப் நமக்கு 0.0704 வருது. அப்பென்சிலை செய்ய பயன்பட்ட மரத்தின் கன அளவு என்ன? கரெக்டாக நம்ம கரெக்டாக தான் போட்டுக்குவோம். தெரியல என்ன ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். பட் அதுதான் இப்போ இதான் மெத்தட் இதுதான். சரியா? அடுத்தது இதில் போய்க்கலாம், இருங்க. படிங்க. ஒரு இரு இலக்க எண்ணிற்கும் அவ்வெண்ணில் உள்ள இலக்கங்களை அதன் இடங்களில் இருந்து மாற்ற கிடைக்கும் எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் 36. அந்த இலக்கங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம். இது கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணுற கேள்வி. The difference between a 2-digit number and the number obtained by interchanging the positions of a digit is 36. The difference between the 2 digits of that number is, நான் பாருங்கள் நான் சொல்கிறேன், இது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம், இது அழிச்சிட்டு போடுறேன். இப்போ ஒரு நம்பர் 64 இருக்குன்னு வச்சுங்க. 64 இதை தலையில போட்டு என்ன நம்பர் வரும்? 46 வரும். அப்போ 64க்கு 46 வித்தியாசம் எவ்வளோ? 64 - 46 எவ்வளோ? 64க்கும் 46க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? 18. இந்த மாதிரி தான் 18 சார். 18 அத மாதிரி தான் கேட்டிருக்கான். ஒரு நம்பர் XY வச்சுங்க. XYங்கிற நம்பர் இருந்தால் XYங்கிற நம்பருடைய வேல்யூ என்ன தெரியுமா? வேறு XY இல்லை, 10x + y. XY அப்படிங்கிற நம்பர் வந்து 10x. 64 என்பது எப்படி எழுதலாம் பாருங்க. 64 எப்படி எழுதணும் பண்ணா ஈக்குவல் டு 6 × 10 + 4 அப்படின்னு தானே எழுதுவோம். கரெக்டா? நான் எழுதுறது கரெக்டா? அதே மாதிரி தான் XY என்ன
10x + y அப்படின்னு எழுதணும். அப்புறம் அதை உல்டாவாக பண்ணால் yx வருது. yxோட வேல்யூ என்னென்னா 10y + x. இப்போ xy மைனஸ் yx அப்படின்னா 10x + y மைனஸ் 10y மைனஸ் x. இது என்ன கொடுத்துருக்கான், அந்த வித்தியாசம் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான், அந்த எண்ணை மாற்றி போட வித்தியாசம் 36. ஓகே, இப்போ இந்த வேல்யூ 36 எனில் x மைனஸ் y என்னன்னு கேட்குறான். பாருங்கள், 10x + y மைனஸ் 10y மைனஸ் x. 10x மைனஸ் x அப்போ அது 9x. y மைனஸ் 10y அப்போ அது மைனஸ் 9y. 9y இஸ் ஈக்குவல் டு 36. அப்போ x மைனஸ் y எவ்வளோ? x மைனஸ் y எவ்வளோ? 9x மைனஸ் 9y ஈக்குவல் 36ன்னா x மைனஸ் y எவ்வளோ? 9 வெளியே 4 சார். 4 என்பது சரியான விடை. ஆன்சரில் 4 இருக்கான்னு பார்த்துடலாமா? 4 இருக்கிறது. வெரி குட். இதான் இப்படி தான் போடணும். ஆன்சர் 4. ஆமாம். இப்போ இந்த நம்பர் இந்த மாதிரி கேட்டால் சரி சரி பரவாயில்ல, உங்களுக்கு கிரீடம் வச்சிடலாம், கொடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேள்வி எப்படி பண்ணணுங்கிறது மட்டும் பாருங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டேன். இது எக்ஸாம்பிள், இதுக்கு இந்த கணக்குக்கு சம்மந்தம் இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். 64 இருந்தால் அதை உல்ட்டா போட்டால் 46, அந்த டிஃப்ரென்ஸ் 18. நமக்கு இப்போ என்ன 18 கொடுத்துட்டாங்க. அந்த XYக்குள்ளே வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ XYன்னு போட்டால் அதனோட வேல்யூ 10x + y. அதை தலையிலாக போட்ட YX அதனோட வேல்யூ 10y + x. அப்போ இதிலிருந்து அதை கழித்தால் 10x + y மைனஸ் 10y மைனஸ் y ஈக்குவல் டு 36. அப்படின்னா 9x மைனஸ் 9y = 36. அந்த வித்தியாசம் x மைனஸ் y கேட்டிருக்கான். x மைனஸ் y = 4. இப்படி தான் போடணும். சரியா? ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கா கொஸ்டின்ஸ் எல்லாம்? ஆமாம், அதுதான் நானே சொன்னேன், டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எடுத்திருக்கேன்னு சொன்னேன். அடுத்தது இந்த கேள்வி படிங்க பார்க்கல யாராவது. A மற்றும் B என்பன 390 இடைவெளியில் உள்ள இரு ரயில் நிலையங்கள். ஒரு தொடர் வண்டி காலை 10 மணிக்கு ஏலிருந்து கிளம்பி B-ஐ நோக்கி மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. மற்றொரு தொடர் வண்டி B-இலிருந்து காலை 11 மணிக்கு கிளம்பி A-ஐ நோக்கி மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. அதை எப்போது சந்திக்கும்? இந்த மாதிரி கேள்வி போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க ஸ்கூல்ல. எஸ் சார். அப்ப நீங்களே போடுங்க. இப்ப நான் இப்ப சொல்லல, நீங்களே போடுங்க. இங்கிலீஷ்காரங்க இங்கிலீஷ்ல படிச்சு போடுங்க, தமிழ்காரங்க தமிழ்ல படிச்சு போடுங்க. நாங்க போட்டதில்லை சார். போடுங்க, நீங்க போடுங்க. நீங்க யாரோ வந்து டாயிங் 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 வந்துட்டே இருக்கிறாங்க. சே, ஸ்ரீனிவாசன் கொஞ்சம் முன்னாடியே வாங்கப்பா. இப்படி இவ்வளோ லேட்டாக வந்தால் என்ன அர்த்தம்? நான் உள்ளே விட்டுருக்க மாட்டேன். சரி, தொலைஞ்சு போகுதுன்னு விட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்தால் விட மாட்டோம். 6:30 மணினா 6:35 6க்குள்ளே வந்துடணும். 7 மணிக்கெல்லாம் வரக்கூடாது. எத்தனை மணிக்கு கிளாஸ் முடியுது? இப்போ வந்த உடனே கிளாஸ் எவ்வளோ மணிக்கு முடியும்னு ஒருத்தன் கேட்குறான். என்ன பண்ணுறது? 7:15 முடியும். 6:30 மணிலேருந்து 7:15 முடியும் நம்ம நடத்துவோம். 7:15 7:20 ஆகலாம். 6:30 மணிங்கிறது 6:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 6:35 தான் ஆரம்பிக்கிறோம். அதனால ஒரு 7:15 7:20 முடியப்படும். இந்த கேள்வி நீங்களே போட போகிறீங்க. நான் ஒரு முறை படிக்கிறேன், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும், எல்லாருக்கோட பெனிஃபிட்டுக்காக. A and B are two stations 390 km apart. A train starts from A at 10 a.m. and travels towards B at 65 km/h. Another train starts from B at 11 a.m. and travels towards A at 35 km/h. At what time do they meet? A மற்றும் B என்பன 390 கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ள இரு ரயில் நிலையங்கள். ஒரு தொடர் வண்டி காலை 10 மணிக்கு ஏயிலிருந்து கிளம்பி பியை நோக்கி 65 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. மற்றொரு தொடர் வண்டி பியிலிருந்து காலை 11 மணிக்கு கிளம்பி ஏயை நோக்கி 35 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. அவை எப்பொழுது சந்திக்கும் கேட்குறாங்க. ஸோ நீங்களே போடுங்க, நான் போடலை இதை.
ஆன்சர் வந்து 2 மணி 15 நிமிஷம் 2 hours 15 minutes அந்த இதுதான் ஆன்சர். அதுவும் சொல்லிட்டேன், நீங்கள் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். மெதுவாக போடுங்க, அவசரம் இல்லை. இந்த மாதிரி கேள்வி வந்துட்டால் நீங்கள் திணறக்கூடாதாங்க, அதனால தான் அதை இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். செகண்ட் ஆப்ஷன் சார் ஆன்சர். எவ்வளோ? செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரா? கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? சார் அந்த 30 கொஸ்டின் அது எப்படி போடணும்னு தெரியல சார். அது செகண்ட் ஆப்ஷன் யார் சொன்னது? வேற ஒருத்தரா? சரி, இங்கே பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். எல்லாருக்கும் பெனிஃபிட்டுக்காக நான் போடுறேன் பாருங்கள். ஆனால் இது ஒன்று ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை, இது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஏங்கிற இடம் இருக்குது, இங்கே ஒரு பிங்கிற இடம் இருக்குது. இந்த ரெண்டுக்கு நடுவால் உள்ள தூரம் 390 கிலோமீட்டர். ஓகே, ஏலேருந்து ஒரு ட்ரெயின் 10 மணிக்கு கிளம்புது, 10 AM கிளம்புது. என்ன ஸ்பீடு? அட் த ஸ்பீட் ஆஃப் 65 km/h, 65 km/h வேகத்தில் போகுது. பியிலிருந்து ஒரு ட்ரெயின் 11 மணிக்கு கிளம்பி அது வேகம் வந்து 35 km/h kmph. அப்போ எத்தனை மணிக்கு மீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி போடணும்னா 11 மணிக்கு ஏ ட்ரெயின் எங்கே இருக்கும்? 11 மணிக்கு ஏ ட்ரெயின், பி ட்ரெயின் பியில் தான் இருக்கும். 11 மணிக்கு அங்கே தான் இருக்கும், அப்போ தான் கிளம்புது. ஏ ட்ரெயின் 65 கிலோமீட்டர் வந்திருக்கும் இல்லையா? எஸ் சார். இந்த ட்ரெயின் ஆமாம், ஏ ட்ரெயின் வச்சுக்கல, ஏ ட்ரெயின் இங்கே வந்திருக்கும், 65 கிலோமீட்டர் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துக்கும் இந்த பிக்கு உள்ள தூரம் எவ்வளோ? 390லேருந்து 65 கழிக்கணும். எவ்வளோ? 325 கிலோமீட்டர். இப்போ 11 மணிக்கு இந்த ரெண்டு ட்ரெயினுக்கு உள்ள நடுவால் உள்ள தூரம் 325 கிலோமீட்டர். இப்போ முதல் ட்ரெயின் வந்து 65 km/h, ரெண்டாவது ட்ரெயின் வந்து 35 km/h. அப்போ ரெண்டும் சேர்ந்தா 100 km/h. அப்போ எத்தனை நேரம் ஆகும் இது மீட் பண்ணுறதுக்கு? மீட்டிங்க்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 325 ÷ 100. அப்போ எவ்வளோ? 3.25 மணி நேரம், ஹவர்ஸ். அப்படின்னா 3.25 மணின்னா 3 மணி, 3 hours 15 minutesன்னு அர்த்தம். 25 நிமிஷம் இல்லை, 0.25 ஹவருங்கிறது 15 minutes. அப்போ 11 மணியிலிருந்து 3 hour 15 நிமிஷத்தில் மீட் பண்ணுதுன்னா எத்தனை மணிக்கு மீட் பண்ணோம்? 2:05 தான் மீட் பண்ணோம். 11 மணிலேருந்து 3 மணி நேரம்னா 12, 1, 2 அந்த 5 நிமிஷத்துக்கு 2:15 மீட் பண்ணணும். இப்படி தான் போடணும். புரியுதா? எதனால சார் மேல 3:25 போட்டுருக்கீங்க? மேலே 3.25 போட்டிருக்கீங்க. ஆமாம், 325/100 எவ்வளோ? ஓ, இந்த 325ஆ? அது பக்கத்துல சார். 11 மணிக்கு இந்த ட்ரெயின் 65 கிலோமீட்டர் வந்திருக்கும் 11 மணிக்குள்ள 1 மணி நேரத்தில். அப்போ இந்த ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயினுக்குள்ள தூரம் வந்து 325 கிலோமீட்டர் தான், 390 கிடையாது. ஏன்னா இது வந்துருச்சு கொஞ்சம். 11 மணிக்கு இந்த ரெண்டுக்குள்ள தூரம் 325, கரெக்ட் தானே? 390 - 65. சார் இந்த மீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு போட்டுருக்குல சார். மீட்னா ஆமா, அட் வாட் டைம் இட் மீட்ஸ். மீட் ஈக்குவல் டு 320. இந்த ரெண்டுக்கு ட்ரெயினோட ஸ்பீட் என்ன? இது 65 அது 35, ரெண்டு கூட்டினா எவ்வளோ? 100 கிலோமீட்டர் வந்துருது இல்லையா சார்? அது பக்கத்துல நீங்க 3.25 அப்படின்னு போட்டிருக்கீங்கல்ல சார்? ஆமா. ஹார்க்கு அது பக்கத்துல ஏன் சார் 3 hour 15
ஆமாம், minutes னு போட்டீங்க. 3.2 hours தமிழில் சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க? 3 மணி 25 நிமிஷம். அப்படி இல்லை, 3 மணி 25 நிமிஷம்னா சொல்லுவீங்க, இல்லை 3:15 மணி சொல்வீங்க இல்லையா? Yes, sir. 3:15 மணின்னு எவ்வளோ? 3:15. 3 hour 15 minutes. அதான் இங்கே ஏமாறுவீங்க. 3 hour 25 நிமிஷம் போட்டு ஏமாறுவீங்க. அவனும் உங்களை ஏமாற்றுவான், எக்ஸாமினரும். நீங்கள் வெளியே காலர் தூக்கிட்டு கரெக்டுன்ட்டு வருவீங்க, ஆனால் தவறாயிடும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் மேன். பாருங்கள், அந்த ஆன்சர் அப்படி கொடுத்தாலும் கொடுத்துருப்பான் பாருங்கள். Okay, sir. 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், பரவாயில்ல, அந்த மாதிரி கொடுக்கல. ஓகே, ரைட். இன்னும் ஒரு கேள்வி போடலாமா? A cone, Yes, sir. a hemisphere and a cylinder have equal bases. A cone, hemisphere, cylinder, if the heights of the cone and the cylinder are equal to its common radius. இது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு, வேண்டாம். அடுத்தது இங்கே 32 பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு வேண்டாம். Side of a rhombus 20 cm and one diagonal 20 cm. Find the area of the rhombus. Side of the rhombus is 20 cm and one diagonal is 24 cm. Find the area. இது நேற்று பார்த்தோமே, முந்தா நேற்று ராம்பஸ்னா பார்த்தோமா? உங்களுக்கு பார்க்கல, வேற ஒரு இதுக்காக பார்த்தோம். சாய் சதுரம் படிச்சிருக்கீங்களா? Yes, sir. சார் சார் தமிழ் மீடியம் கொஞ்சம் காட்டுங்க சார். காமிக்க முடியாதப்ப இங்கே தமிழ் மீடியம், ஏன்னா இதெல்லாம் இங்கிலீஷ் தான் வருது, என்ன பண்ணுறது? ராம்பஸ் இல்ல சார், அந்த கொஸ்டின் கொஸ்டின் காமிக்கிறேன். கொஸ்டின் காமிக்கிறேன். கட். என்னடா இது இப்படி ஆச்சு? இது வேற. பாருங்க, இன்னும் கொஞ்சம் கேட்டு காமிக்கிறேன். சாய் சதுரத்தின் ஒரு பக்கம் 20 சென்டிமீட்டர், ஒரு மூளை விட்ட அளவு 24 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு எவ்வளோ? பாருங்கள், இது சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சாய் சதுரம்னா இது சதுரம் தான், அப்போ 4 பக்கம் ஈக்குவல், ஒவ்வொரு பக்கம் 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர், ஒரு மூளை விட்ட 24 சென்டிமீட்டர். அப்படின்னா பரப்பு எவ்வளோ? பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மூளை விட்டு தெரியணும். பரப்போட ஈக்குவேஷன் ராம்பஸோட ஏரியா diagonal 1 into diagonal 2 sir. Half into D1 into D2, sir. Half D1 D2 D1 D2 Half into D1 D2. Half into half into D1 D2. Area is equal to 200 centimeter square வருது sir. என்னப்பா? 200 centimeter square வருது sir. எப்படி கண்டுபிடிச்ச? D1 into D2 போட்டு sir. D1 D2 ன்னு யார் சொன்னாத? கேள்வி படி. இந்த மாதிரி இந்த அவசர குடுக்கைகள் தான் போய் தப்பா மார்க் வாங்குவாங்க. என்ன கொடுத்துருக்காம? ஒரு டயகல் 20, இன்னொரு டயகல் கொடுத்துருக்கானா? இன்னொரு டயகனல் கொடுத்துருக்கானான்னு கேட்குறேன். இல்ல சார், இன்னொரு பக்கம் தான் கொடுத்துருக்கான், டயகனல் கொடுக்கல. இப்போ உங்கள் வேலை வந்து இன்னொரு டயகனல் கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பாருங்கள், அதுக்கு தான் அந்த படம் எடுத்தேன். இங்கே பாருங்கள், இப்போ D1 D2 இருக்குது, இந்த பக்கம் 20, இந்த ஏபிங்கிற பக்கம் 20, இந்த டயகனல் 24. அப்படின்னா இந்த பாதி டயகனல் 12. இது 12, இது 20. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஆஃப் D1 வந்து 12, இது 20. அப்போ ஆஃப் D2 எவ்வளோ இருக்கும்? 12 ஸ்கொயர் மைனஸ் அல்ல 20 ஸ்கொயர். அது அந்த பக்கம் 20 ஸ்கொயர் 400, 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. 400 144 போனால் எவ்வளோ வருது? 256. 256 வந்து அது ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 256 ஸ்கொயர் ரூட் எவ்வளோ? வர்க்க மூலம் எவ்வளோ? 16. இப்போ இந்த D1 வந்து இந்த ஆஃப் D1 வந்து 12 சொன்னால் அது ஃபுல் D1 வந்து 24, இந்த ஆஃப் D2 வந்து 16, அப்போ ஃபுல் D2 வந்து 32. இப்போ போடுங்க, இப்போ போட்டால் கரெக்டாக வரும். இப்போ D1 வந்து 24, D2 வந்து 32ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆஃப் இன்ட்டு 24 இன்ட்டு 32 இவ கண்டுபிடி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 384 sir. 384 correct. 384 is the answer.
384 ஆமாம் 384 தான் ஆன்சர் 384 84 சார். இது ஆன்சர் இருக்கான்னு பார்க்க 384 இதுதான் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவசரம் கொடுக்கியா எல்லாம் சின்ன குழந்தைக்கு தானே உங்களுக்கு அவசரமாக இருக்கும். இதுதான் D1 இது D2 போட்டு ஆஃப் D1 into D2 அப்போ என்னாச்சு 240 240 போட்டு எவ்வளோ வருது 240 வந்துடும் 240 ஆன்சர் கொடுத்துருப்பான் இங்கே கொடுக்கல பரவாயில்ல